ஓம் தேவகீசுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதம் என்று எம்பெருமானின் பாதார விந்தங்களை சரணமடைந்து பகவான் கீதை உயிர்களுக்கான பாதை, பகவத்கீதை மனித உயிர்களுக்கான வாழ்வின் அடிப்படையாகும். அனைத்து மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஓம் கிருஷ்ணாய நமக. கீதையை படிக்காமல் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது. தமது போதனையில் திறந்த வடியும் அவர். ஸ்ரீகிருஷ்ணர் தம்மை ஆன்மாவில் நிலைநிறுத்திக் கொண்டே கீதையை உபதேசிக்கிறார். நான் என்று அதில் அவர் கூறும் பகுதிகள் ஆன்மாவையே குறிக்கின்றன. என்னிடமே சரண் புகுக என்பதன் பொருள் ஆன்மாவின் நிலைத்து நில் என்பதாகும். இந்த ஆன்ம ஞானம் கீதையின் முடிவான குறிக்கோள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், பால் தானே தயிராக மாறுகிறது, விதை தானே மரமாக வளர்க்கிறது, தங்கம் தானே ஆபரணமாக பரிணமிக்கிறது. அதேபோல் மறைந்திருக்கும் எனது தத்துவம்தான் நாம ரூபத்துடன் 3 உலகங்களிலும் பல பல உலகப் பொருள்களாக தோற்றமளிக்கின்றது. தண்ணீர் அலை முழுவதும் வியாபித்திருக்கிறது. அலையை நீர் தாங்குகிறது, அலையை தாங்குகிறது. ஆனால் அலை தண்ணீரை தாங்கவில்லை. அலையை தண்ணீரை தான் என்று சொல்ல முடியும். அலைக்கு தண்ணீரை விட்டு தனியாக வேறு இருப்பு கிடையாது. அலை அடங்கும்போது எங்கனம் தண்ணீர் மறைகிறதோ அதேபோல் உலகமும் என்னிடத்தில் மறைகிறது. ஆனால் கற்பனைக்கும் எட்டாத நிலையில் என்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிரகிருதிக்கு அப்பால் உனது திருஷ்டியை செலுத்துவாயானால் இந்த பஞ்சபூத தத்துவம் பொய் என்றும் நான் ஒருவனே சர்வம் என்றும் அறிவாய். இடம் எல்லாம் அடங்கியிருக்கின்றன, நான் அவற்றின் இல்லை என்பதுதான் எனது பரம ரகசியம். இந்த மர்மத்தை நன்றாக அறியாத வகையில் உமையில் கலந்திருக்கும் தானியத்தை போல் என் உண்மை சுரூபத்தை அறிய முடியாது. இந்த சம்சார சூழலிருந்து விடுபட்டு என்னுடன் இணைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமாயின் அர்ஜுனா, இந்த உண்மையை அறியும் வழியை பின்பற்றுவாய். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களும் எந்த விதையிலிருந்தும் உண்டாகின்றனவோ அந்த விதைதான் நான். ஆகையால் உலகப் பொருள்களையும் உயிர்களையும் உயர்ந்தது தாழ்ந்தது சிறியது பெரியது என்றெல்லாம் நினைக்காமல், நான் இல்லாத எந்த இடமும் இல்லை, நான் இல்லாத எந்த உயிரும் இல்லை என்று நான் என்கிற எல்லாமே நான் என்று பாவிக்க வேண்டும். ஆத்ம தத்துவம் ஆன்மா என்றும் அழிவற்றது. அதை கத்தியால் வெட்டியோ தீயினால் எரிக்கவோ முடியாது. உடலோ அழியும் இயல்புடையது. இது அழிக்காவிடில் அது தானே அழிய வேண்டியதுதான். ஆன்மாவுக்கு ஒரு உடல் அழிந்ததும் மற்ற உடலில் வந்து சேரும். ஆத்மாவின் இயற்கையை எண்ணி உலகுக்கு ஏற்படுத்தப்பட்ட செயல்களை நீ செய்தே தர வேண்டும். அந்த செயல்களை செய்யும்போது நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோம், அதுவும் ஈஸ்வர பிரீத்திக்காக செய்கிறோம் என்று எண்ணி செய்வாயாக. ஆனால் ஆத்மஞானம் பெருகி அதில் நிலை பெற்று நற்கதி அடைவாய். ஈஸ்வர பிரீத்தியை தவிர மற்ற பலனை கூறினால் சம்சார கட்டிருந்து பிறப்பு தன்னை விடுவித்து கொள்ள முடியாது. மாயைக்குத்தான் இயற்கை என்று பெயர். இயற்கை 8 விதமாக திகழ்கிறது. அவைகள் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம். செயல் அனைத்தையும் செய்ய தூண்டுவது இயற்கையே. ஆத்மா அதற்கு காரணமல்லவென்று எவன் கண்டுகொள்கிறான் அவன்தான் ஞானி. இயற்கையுடன் சேர்ந்துள்ள ஆத்மாவை ஜீவாத்மா என்று சொல்வதுண்டு. அவ்வாறு ஜீவாத்மா இயற்கையுடன் பொருந்திருக்கும் பொழுது இயற்கையின் தன்மைகள் யாவையும் தன்னுடையவை என்று கருதி பல குணங்களில் சேட்டைகளுக்கு உள்ளாகிறான். நான் கஷ்டப்படுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நானே எல்லாம் செய்பவன் என்றெல்லாம் உணர்ச்சிகள் இயற்கையின் குணப்பற்றால் வருகின்றன. இந்த அஞ்ஞானத்தால் தான் அனாதிகாலமாக சம்சார சூழலிருந்து தப்ப முடியாமல் ஜீவாத்மா தவிக்கிறான். 3 குணங்கள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 குணங்கள் தரப்பட்டு இருக்கின்றன. அவைகள் சத்வம், ராஜசம், தாமசம். சத்வகுணம் அறிவை உண்டாக்குகிறது. அதிலிருந்து அடக்கம், பொறுமை முதலான மேலான குணங்கள் உண்டாகின்றன. இந்த உடம்பில் பொறிவாயில் அனைத்திலும்
அறிவின் ஒளி உண்டாயின் அப்பொழுது சத்வகுணம் ஓங்கிற்று என்று உணர்ந்துகள். ஆயுள், ஆற்றல், வலிமை, நோயின்மை, சுகம், இன்பம் இவற்றை வளர்க்கக்கூடியது. ஈர்ப்பிசை, நெய், வன்மையும் நற்சுவையும் கொண்டது என சாத்விகர்கள் விரும்புவார்கள். ரஜோகுணம், இதிலிருந்து ஆசை, உற்சாகம் உண்டாகின்றன. பேராசை, செயலாற்றும் முனைப்பு, மன அமைதியின்மை, தீவிர ஆசை இவற்றின் போது ரஜோகுணம் தலை தூக்குவது உணர்ந்து கொள். ரஜோகுணத்தினர் கசப்பு, புளிப்பு, வற்பு, கடுஞ்சூடு, காரமும் வற்றல் பொருள்களும் விரும்புவார்கள். தாமச குணம், இதிலிருந்து தூக்கம், அறியாமை, சோம்பல், அஜாகிரதை ஆகியவை உண்டாகின்றன. ஒளியின்மை, முயற்சியின்மை, தவறுதல், மதிமயக்கம் இவதாமோ குணம். தமோ குணம் உங்குமிடத்தில் பிறப்பனவாகும். முன் வேளையில் சமைத்தது உலர்ந்து போனது, சுவை இழந்தது, பழையது உண்டு கடித்து எச்சம் கூடாது என்று விளக்கப்பட்ட பொருள்கள் இவற்றை தாமச குணத்தினர் உண்ண விரும்புவார்கள். ஒரு சமயத்தில் ஒரு குணம் மேலிருந்து நின்று மற்ற 2 குணங்களையும் அடக்கிவிட்டு தன் வேலையை செய்கிறது. சத்துவகுணம் ஓங்கி ரஜசம் தாமசமும் குறைவது வாழ்க்கையின் முயற்சியாக இருக்க வேண்டும். மலர்களின்று மனத்தை காற்று எடுத்து செல்வது போல் ஒரு ஜீவன் இந்த உடலை விடும்போது மற்றொரு உடலை அடையும் பொழுதும் குணங்களும் கொண்டு செல்கின்றன. தேகத்தில் பொருந்திய இம்முக்குணங்களையும் கடந்து பிறப்பு, மூப்பு, துக்கம் இவற்றிலிருந்து ஆன்மா விடுதலை பெற்றால் மரணமில்லா நிலை ஏற்படும். இயற்கையின் குணங்களே செயல்களுக்காக காரணமாக அமைகின்றன. ஆனால் மனிதன் அகங்காரத்தால் நான் செய்தேன் என்று வழங்குகிறான். ஸ்ரீமத் பகவதியிலே 17ஆம் அத்தியாயம் சிரதாத்ரய விபோக யோகத்தில் சத்வ, ராஜோ, தாம குணங்கள் தன்மைகள் விளக்கப்படுகின்றன. நான், எமது என்பவை முக்குணங்களால் இந்திரியம் மற்றும் மனத்தின் சேர்க்கையால் ஏற்படுகின்றன. ஒருவன் தன் கடமைகளை சரிவரச் செய்து செல்வமீட்டி தனது தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வது என்பது முக்குணங்களின் சேர்க்கையால் உண்டானது. இவைகளால் நம்பிக்கையும் செல்வமும் பொருட்பற்றும் ஏற்படுகிறது. ஒருவன் குடும்ப வாழ்க்கையை நடத்தி தன் கடமைகளை சரிவரச் செய்து செல்வம் சேர்ப்பானாகில் அவன் முக்குணங்களின் சேர்க்கையால் செயல்படுகிறான். மனத்தை கட்டுப்படுத்தியவன் சத்துவகுண மேம்பாட்டுடையவன் என்றும், ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுபவன் ரஜோகுணமுடையவன் என்றும், கோபத்தில் செயல்பவன் தாமசிக குணமுறை என்றும் உணர். ஆணோ பொண்ணோ எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் என்னை பக்தியால் வழிபடுகிறார்கள் என்றால் அவர்கள் சத்துவகுணங்களால் நிரம்பிகள் என்பதற்கு அறிகுறி. விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக என்னை வழிபடுகிறார்கள் ரஜோகுணம் படைத்தவர்கள் என்றும், பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று என்னை வேண்டுபவர்கள் தமிச குணங்கள் படைத்தவர் என்றும் உணர்வர். இந்த 3 குணங்களும் என்னை கட்டுப்படுத்தா உலகின் படைக்கப்பட்ட ஜீவன்களையே கட்டுப்படுத்தும் மக்கள் மனதில் தோன்றி அவர்களை அதில் கட்டுப்படுத்தி அவர்களுக்கு பொருட்பற்று ஏற்படுத்தும். சத்வகுணம் மேலிட்ட போது மனதில் இன்பமும் நேர்மையும் ஞானமும் காணப்படும். ரஜோகுணத்தால் பற்று, செயல்களில் ஈடுபடுதல், சோம்பலிருந்து விடுபதல், செல்வம், புகழ், கர்வம், அதனால் துன்பம் ஆகியவை ஏற்படும். தமோ குணத்தால் காமம், அறியாமை, சோம்பல், மனத்தில் துயரம், தூக்கம், பேராசை போன்றவை ஏற்படும். இந்திரியங்கள் அடக்கி மனமும் கட்டுப்பட்டு உடலும் செயலற்று பற்றற்று நிற்கும்போது அவன்தான் இறைவன் உணரப்படுவேன். நான் இறைவன் என்று உணரப்படுவேன். ஒருவன் புத்தியின் செயல்பாட்டால் கர்மத்தில் ஈடுபட்டு இந்திரியங்கள் அமைதியின்றி இருந்து மனதும் பதற்றத்துடன் செயல்பட்டால் ரஜோகுணம் மேலோங்கியிருப்பதாக பொருள். மனத்திலும் உடலிலும் சோர்வு காணப்பட்டு தன்னை உணராமல் வாழ்க்கையின் சரிப்பு காணப்பட்டால் அப்போது தமோகுணம் மேலிட்டுள்ளது என்பது பொருள். சத்தோகுணம் மேலிடும்போது கடலும், ரஜோகுணம் மேலிடும்போது அசுரர்களும், தமோகுணம் மேலிடும்போது அரக்கர்களும் ஆதிக்கம் பெறுகிறார்கள். சத்துவகுணத்தால் விழிப்புணர்வும், ரஜோகுணத்தால் கனவுகளும், தமோகுணத்தால் தூக்கமும் ஏற்படுகிறது. சத்துவ குணத்தால் மனிதன் மேலே உயர்ந்து பிரம்ம உலகம் அடைவான்.
தமோ குணத்தால் மனிதன் கீழான நிலைக்கு தள்ளப்படுவான், கடைசியில் மரம் செடிகளாவான். ரஜோகுணத்தால் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் வாழ்வான். அறியாமையால் ஏற்படும் இன்பம் தாமசம். இறைவனால் ஏற்படும் அனைத்து காரியங்களையும் உணர்ந்து அவன் நடத்துகிறான் என்ற எண்ணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்ப துன்பங்கள் முக்குணங்களையும் கடந்தது இறைவனை பற்றினால். சாத்விக ராஜோ தமோ குணத்தின் காரணமும் தன்மையும் விளக்கப்பட்டுள்ளன. இவை யாவையும் புருஷன் பிரகிருதியின் செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டவை. பார்ப்பவையும் கேட்பவையும் புதிதாக எண்ணப்படும் எண்ணங்களும் குணங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. இறப்புக்கு பின் ஏற்படும் மறுபிறவும் குணங்களின் செயலால் கட்டுப்பட்டது. குணங்களின் செயலிருந்து விடுபட்டவன் என்னை அடைந்து என்னோடு கலப்பான், சாயுஷ்ய பதவி. ஆகையால் இந்த புனித உடலை அடைந்து ஞானம் பெற்று முக்குணங்களின் பிடியிலிருந்து விடுபடுவாய் என்று பரம்பொருள் கூறுகிறான். இதன் தொடர்ச்சி நாளை காண்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.